10 மணி நேரம் ஆனாலும் மெதுவடை புசு புசுன்னு சாஃப்டா இருக்கணுமா? அப்ப நான் சொல்ற இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப் உளுத்தம் பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மாவு ஜவ்வரிசியை தனியா ஊற வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை தனியா ஊற வச்சுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்ப முதல்ல ஊற வச்ச பச்சரிசியும் பச்சை மிளகாயும் கிரைண்டர்ல போடுங்க. அரிசி நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா ஊற வச்ச உளுந்த சேர்த்து லைட்டா தண்ணி தெளிச்சு உளுந்து நல்லா இந்த பதத்துக்கு மசிஞ்சதும் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்து 5 நிமிஷம் ஆட்டி தனியா எடுத்து வச்சிடுங்க. இப்ப இதுல 1-2 நுணுக்குன மிளகு, பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வடைய தட்டி எண்ணெயில போடுங்க. வடைய திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்பப்போ கலந்து விடுங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கோல்டன் கலர் ஆனதும் எடுத்து ஒரு பேப்பர் டவல்ல வச்சிருங்க. இந்த மெதுவடை பாத்தீங்கன்னா வெளியில நல்லா கிறிஸ்பாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.